இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வெள்ளை சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 4 to 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறினாதான் சாஃப்டாக வெந்து வரும். ஊற வச்ச வெள்ளை பட்டாணியை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான உப்பு சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் ப்ரெஷர் நல்லா அடங்கினதும் குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொடிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய் 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச பட்டாணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது தாளித்த பட்டாணியை சர்வ் பண்ணும்போது மேலே தேவைக்கேற்ற மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காவோட சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான டேஸ்டியான சுண்டல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.